ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஆட்கள் இல்லைனா பெரிய விஐபிஸ் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களோட ஸ்கின்ல இந்த மாதிரி துளைகள் போட்டிருப்பாங்க. இது எதுக்குன்னா எம்பாமிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்றதுக்காக. இந்த எம்பாமிங்னா என்ன? மனிதன் இறந்த கொஞ்ச நேரத்திலே டீகம்போசிஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த டீகம்போசிஷனை கொஞ்சம் டிலே பண்றதுக்காக தான் இந்த எம்பாமிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து பண்றாங்க. இப்படி எம்பாமிங் பண்றதுனால இறந்தவங்களோட உடல் வந்து அவங்க உயிரோட இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரியே நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணலாம். எம்பாமிங் பண்ணப்பட்ட உடலை வந்து 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும் நம்ம கெடாம வச்சிருக்கலாம். இதை எப்படி பண்றாங்கன்னா, நரம்புகள் மூலமா ரத்தத்தை எல்லாத்தையும் வெளியில ஏத்திட்டு அதுல வந்து ஃபார்மலின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா, சில திரவங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து குழி விழும். அந்த இடங்கள்ல வந்து இந்த ஃபார்மலின் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. மூணாவது மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கின்க்கு கீழே வந்து இந்த ஃபார்மலின் லிக்விட் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. சிகாகோல இருக்கக்கூடிய த ஃபீல்ட் மியூசியம் அப்படிங்கிற இடத்துல 11 மில்லியன் ஸ்பீசிஸை வந்து இந்த மாதிரி எம்பாமிங் பண்ணி பதப்படுத்தி வச்சிருக்காங்க. அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு லைவ் லைப்ரரி மாதிரி. டிஎன்ஏ ரிசர்ச்காக ஆராய்ச்சியாளர்கள் அதை பயன்படுத்துறாங்க. நம்ம சாப்பிட்ற மீன்கள் கெடாம இருக்கிறதுக்காகவும் இந்த ஃபார்மலின் வந்து பயன்படுத்துறாங்க. இது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே கேடு. ஸோ உஷாரா இருங்க. நீங்க இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.